தை அமாவாசையை ஒட்டி அக்னி தீர்த்த கடலான ராமேஸ்வரத்தில் தற்போது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் குவிந்து தங்களுடைய உறவினர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் தை அமாவாசையை ஒட்டி ஆயிரக்கணக்கானோர் உறவினர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகிறார்கள். தை அமாவாசை தினத்தை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் அங்கு கடற்கரையில் குவிந்து புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். தை அமாவாசை என்பதால் கூட்டம் குவிந்துள்ள நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருவதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். அதாவது தை அமாவாசையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில தர்ப்பணம் செய்து திதி கொடுக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது குவிந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நீண்ட வரிசையில காத்திருந்து சாமி தரிசனமும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது இந்துக்களோட பண்டிகைகள்ல, அதாவது இந்துக்கள் அனுசரிக்கக்கூடிய மிக முக்கியமான தினங்களாக 2 தினங்களை சொல்லுவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா தை அமாவாசை, அதே மாதிரி ஆடி அமாவாசை. இன்னைக்கு அந்த தை அமாவாசையொட்டி பாத்தீங்கன்னா தங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து நீர்நிலைகள்ல தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு உரிய இதை செய்யற ஒரு கட்டு உண்டுங்க இந்து மதத்துல. இந்நிலையில உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோயிலுக்கு நாள்தோறும் வெளி மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகைக்கு இந்த அக்னி தீர்த்த கரையில புனித நீராடி ராமநாதசாமி கோயிலுக்கு தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில இன்னைக்கு மகாலி அமாவாசை தினம் அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா பக்தர்கள் புனித அக்னி தீர்த்த கடற்கரையில புனித நீராடி அவர்களோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து திதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்நிலையில தடைகள், அதாவது பொதுவாக அமாவாசைக்கு ஒரு சில தடைகள் விதிக்கப்படும். தற்போது அந்த தடைகள் எதுவும் விதிக்கப்படாத நிலையில வெளி மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது அதிகாலை முதலே அக்னி தீர்த்த கடற்கரையில நீராடி தம்மோடு வாழ்ந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து திதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து தற்போது அந்த பக்தர்கள் என்ன பண்றாங்கன்னா கோயிலுக்கு உள்ள மட்டுமல்லாது கோயிலுக்கு வெளியேயுமே தற்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துட்டு இருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.